நடிப்பு அரக்கன் பிக் பாஸ் பைத்தியம். இவர் வந்து போன வருஷம் வந்து நான் வந்து டாஸ்க்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன், என்னை இப்படி எடுப்பாங்க அப்படி எடுப்பாங்கலாம் சொன்னாரு. ஆனா இப்போ வந்து ஏன் அந்த மாதிரி ஒருவேளை நடிக்கிறாரோ திவாகரால அங்க இருக்கவங்க மென்டலி பயங்கரமா அஃபெக்ட் ஆவாங்க. ஒரு விஷயத்த பேசி புரிய வைக்க முடியல, பிரச்சனை என்னன்னு தெரியாம பார்வதி 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 இவர் கூடவே சொம்பு ஒருத்தர் இருப்பாரு. அவர் என்ன பண்றாருன்னா வந்து வினோத்துக்கும் அவருக்கும் பிரச்சனை வருது. வினோத் வந்து அவ்வளோ சமாதானப்படுத்தி வந்து சாரி கேட்க வைக்கிற அளவுக்கு அவங்க கிட்ட பேசி அவங்கள ரெடி பண்ணதுக்கு அப்புறம் நீ ஏன் சாரி கேட்கணும் அப்படின்றாரு திவாகர் பார்வதியை பார்த்து. விஷயம் என்னன்னா பார்வதி பண்ணதுதான் தப்பு. பார்வதி அதுக்காக சாரி கேட்டா எல்லாரும் போய் சாப்பிட்டுருவாங்க, எல்லாருமே சாப்பிட்டுட்டு தூங்கலாம். அந்த விஷயம் இவருக்கு புரிய மாட்டேங்குது. அவரை போய் அட்டாக் பண்றீங்களே, அவர் பாவம், அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. அவர் ஒண்ணுமே தெரியாதான் இந்த பிளாட்ஃபார்முக்கு வந்திருக்காரு. அந்த பாரியா நீ மட்டும் கோட்டை விட்டு பாரு அவனே, அவ்வளவுதான் உன்னை எழுப்பி விட்டுருவேன். எம்ஜிஆர் டிவி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சுகன்யா உங்களோட இணையிறது. இன்னைக்கு கான்வர்சேஷன்ல இணையறாங்க பிரியா ரஞ்சித் அவர்களை ஷோக்குள்ள வெல்கம் பண்ணிடலாம். வெல்கம் டு தி ஷோ. தேங்க்யூ. எனக்கு வந்து இந்த பிக் பாஸ் சீசன்ல வந்து எல்லாமே ஓகேவா இருந்துச்சு. காரணம் ஒன்று மட்டும் என்னால் பார்க்கவே முடியல, அது வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா எவ்ரி சீசன்ல வந்துட்டு சாப்பிடலன்னா கூட இல்லை டாஸ்க் விளையாண்டா கூட ஊட்டி பிளேட்ல போட்டு ஊட்டி விடுறதெல்லாம் நம்மளால பார்க்க முடிஞ்சுது. பட் இந்த சீசன்ல வந்து ரொம்ப கன்னிங்கா இருக்காங்களா, ஏண்டா அதுக்குன்னு இவ்வளோ மோசமாவாடா நீங்க இருப்பீங்கிற மாதிரி எனக்கு சொல்ல தோணுது. பிகாஸ் டாஸ்க் பிக் பாஸ் ஓகே நீங்க தெரியணும், ஹைலைட்டடா தெரியணும்னா மனிதாபிமானம் எங்க போச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேட்க தோணுது. ஏன்னா இத்தனை பேர் நம்ம சாப்பிடல, ஒருத்தர் சாப்பிடலன்னா கூட நம்மளுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கும். இத்தனை பேர் சாப்பிடல, நம்மளாலதான் சாப்பிடலன்னு தெரிஞ்சும் கூட மிட் நைட்ல ஒருத்தர் பசின்னு வந்து தட்டி எழுப்புறாரு. அப்படி கூட உனக்கு வந்து மனசாட்சி இல்லையாடி அப்படிங்கிற அளவுக்கு தான் கேட்க தோணும். அவ்வளோ கோவம் வருது. நீங்க அதை பாத்தீங்களா? பார்த்தேன். அது மிட் நைட் ஒரு 2-3 வரைக்கும், 1:30-2 வரைக்கும் எல்லாம் போயிட்டு இருந்தது. அந்த ஆமா அந்த மாதிரிதான் போயிட்டு இருந்தது. பட் எபிசோட்ல வந்து நம்மளுக்கு சுருக்கமா காமிப்பாங்க. நேத்து அந்த இஷ்யூவை காமிக்கவே இல்லைன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இந்த நாமினேஷனோட அப்படியே முடிச்ச மாதிரிதான் எனக்கு தோணுது. நான் சரியா எபிசோட்ல கவனிச்சேன்னு எனக்கு தெரியல. ஆனா என்ன ஒண்ணு அப்படின்னா, பிரச்சனையை இவங்கதான் தொடங்குறாங்க, பிரச்சனையை இவங்கதான் பண்றாங்க, பிரச்சனையில இவங்க தான் சாப்பிட மாட்டேன்னு சொல்றாங்க. இவங்க சாப்பிடலன்னா எல்லாருமே சாப்பிட முடியாது. அந்த இடத்துல வந்து கனி என்ன சொல்றாங்கன்னா, அவங்க சாப்பிடலன்னா நம்ம யாரும் சாப்பிட வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவங்கள விட்டுட்டு சாப்பிட முடியாது. ஆனா கனிக்கு ஒரு விஷயம் புரியல. டீலக்ஸ் ரூம்ல வந்து யாரும் ஒருத்தர் சாப்பிடலனாலும் நீங்க சாப்பிடக்கூடாதுன்றது ரூல்ஸ்ல இருக்கு. ஸோ அதனால வந்து மார்னிங் வந்து ரூல்ஸ் மீறிட்டாங்க. ஈவினிங் வந்து அவங்க சாப்பிடாம நம்ம சாப்பிட்டோம்னா அப்ப நம்ம வந்து அவங்கள விட்டுட்டு சாப்பிட்றோம், நம்மளுக்கு கெட்ட பேர் வரும், அதனால நம்ம சாப்பிடாம இருப்போன்ற மாதிரிலாம் பிளான் பண்ணாங்க. ஆனா அவங்க தெளிவா தான் இருக்காங்க. நான் சாப்பிடலாம், நீங்களாம் சாப்பிட முடியாது, நான் சாப்பிட மாட்டேன். இதுதான் அவங்களுடைய பிளான். நான் சாப்பிட மாட்டேன், அவ்வளவுதான். யார் சாப்பிட்றீங்களோ சாப்பிடலையோ உங்க இஷ்டம், நான் சாப்பிட மாட்டேன். நீங்க சாப்பிடுங்க, சாப்பிடாகாட்டி போங்க, என்ன வேணா பண்ணிக்கோங்க, ஆனா நான் சாப்பிட மாட்டேன். நான் சாப்பிடணும்னா நீங்க சாப்பிட முடியாது. இதுதான் அவங்க பிளான். இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, அவங்க சாப்பாடு வேணாம்னு சொல்லிட்டாங்க, அவங்க சாப்பாடு வேணாம்னு சொல்லி அவங்கள ஒதுக்கிட்டு நம்மலாம் சாப்பிட்டா நம்மலாம் கெட்டவங்களா தெரியும்ன்றது கனியோடைய பார்வை. ஆனா அது கிடையாது, ரூல்ஸ்ல இருக்கே. நீங்க அத அந்த டைம்ல யாருமே அதை நோட் பண்ணல. அதுக்கப்புறம் என்னென்னவோ போய் பேசி பாக்குறாங்க, ஒரு ஆர்கியூமெண்ட் ஆகுது, பெரிய பிரச்சனை ஆகுது. நான் சாரி சொல்ல மாட்டேன். காலையில நடந்ததுக்கு நீங்க சாரி சொல்ல, நைட்டுக்கு நான் ஏன் சாரி சொல்லணுன்ற மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. ரம்யா ஒரு கட்டத்துல நான் பயங்கர பசியில இருக்கேன், என்னால முடியவே முடியல, நான் ஏதாவது ஒண்ணு திட்டுறதுக்கு முன்னாடி மரியாதையா எல்லாரையும் சாப்பிட சொல்லி நீயும் சாப்பிட்ற அப்படின்றாங்க. அப்ப அதுவும் வந்து அவங்க வந்து ஒரு ஒரு டைம்க்கு அப்புறமா தான் ஓகே நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு முன்னால வந்து வினோத் பேசுறாரு, கம்ருதீன் பேசுறாங்க, சபரி பேசுறாரு, இவங்க எல்லாம் வந்து பார்வதி கிட்ட பேசுறாங்க. ஆனாலும் அவங்க வந்து ஒரு சைலண்டா தான் இருக்காங்க. ஆனா அவங்க பேசுற வார்த்தை வந்து நான் சாப்பிட மாட்டேன், இல்ல நீங்க போய் சாப்பிடுங்க, நான் சாரி கேட்க முடியாது, இல்ல நீங்க போ. கோவமாவோ ஆத்திரமாவோ இல்ல, அதை ஸ்மூத்தா அப்படியே சைலண்டாவே ஹேண்டில் பண்றாங்க. ஆனா அதுல ஒரு திமிருத்தனம் இருக்கு. இவர் கூடவே சொம்பு ஒருத்தர் இருப்பாரு. அவரு என்ன பண்றாருன்னா வந்து வினோத்துக்கும் அவருக்கும் பிரச்சனை வருது. வினோத் வந்து அவ்வளோ சமாதானப்படுத்தி வந்து சாரி கேட்க வைக்கிற அளவுக்கு அவங்க கிட்ட பேசி அவங்கள ரெடி பண்ணதுக்கு அப்புறம் நீ ஏன் சாரி கேட்கணும் அப்படின்றாரு திவாகர் பார்வதியை பார்த்து. வந்துச்சு கோவம் வினோத்துக்கு, ஒரு ஹைலைட்டா அப்படியே பயங்கரமா போய் பிளாஸ்ட் ஆயிட்டாரு. யோ, அவங்களே வந்து சாரி கேட்கறேன்றாங்க, நீ ஏன் எதுக்கு போய் சாரி கேட்கறேன்னு கேட்கற, என்ன நினைச்சுக்கிற நீ அப்படின்னு பயங்கரமா கத்திட்டாரு. உனக்கு விஷயம் புரியுமா புரியாதா, உனக்கு முதல்ல விஷயம் என்னன்னு தெரியுமா அப்படின்லாம் பயங்கரமா. நீங்க வந்து என்ன இது பண்ணாதீங்க, நீ எதுக்கு என்ன நீ வா போன்னு பேசுற அப்படின்னு மாத்தி மாத்தி அவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிறாங்க. விஷயம் என்னன்னா பார்வதி பண்ணதுதான் தப்பு. பார்வதி அதுக்காக சாரி கேட்டா எல்லாரும் போய் சாப்பிட்டுருவாங்க, எல்லாருமே சாப்பிட்டுட்டு தூங்கலாம். அந்த விஷயம் இவருக்கு புரிய மாட்டேங்குது.
திருப்பி இது லென்த்தா வந்து திருப்பி ஒரு 1/2 hour இழுத்துட்டு போனாரு அத திவாகர் பேசி. அதுக்கப்புறமாவும் அவங்க திருப்பியும் முறுக்கிட்டு திருப்பியும் முறுக்கிட்டு உட்காந்துக்கிறாங்க அவங்க. அப்ப திருப்பியும் கம்ருதீன் வராரு. கம்ருதீன் என்ன பண்றாருன்னா, பாரு இத பாரு உன்னால எல்லாம் சாப்பிடாம இருக்காங்கன்னா, யோ நீ யாரு அவங்க கிட்ட பேசுறதுக்குன்றாரு. அவரு கம்ருதீன் வந்து பாரு கிட்ட பேசும்போது திவாகர் கிட்ட இருந்து ஆன்சர் வருது. நீ யாரு அவங்க கிட்ட பேசுறதுக்கு அப்படின்னும் போது இவருக்கு கோவம் வருது. யோ போய் அந்தாண்டா அப்படின்றாரு கம்ருதீன். அப்ப திருப்பியும் பேசும்போது போயா உருண்டை அப்படின்றாரு. இப்போ ட்ரிகர் பண்றது இவர்தான். அப்போ உடனே உருண்டைன்னு சொல்லிட்டான். இவன் சீக்கிரமா எலிமினேட் ஆகி வெளில போயிடுவான். இவன் மக்கள் கிட்ட இருந்து சீக்கிரமே, அதாவது அவருடைய தாட் என்னன்னா, அவர் ட்ரிகர் பண்ணி வர வார்த்தையை வாங்கி அது மூலியமா கம்ருதீனுக்கு ஓட்டு விடாம அவர் வந்து வெளியில போயிடுவாராம். தெளிவு. உங்களுக்கு புரியுதா? இதுதான் போன வாரமும் நடந்தது. இதுதான் இந்த வாரமும் நடக்குது. போன வாரம் கம்ருதீன் வந்து நாமினேஷன்ல வரல. இந்த வாரம் நாமினேஷன்ல வந்துட்டாரு. சோ இது தேவையில்லாம ட்ரிகர் பண்ண. அப்ப அவர் என்ன கேக்குறாரு, நான் பார்வதி கிட்ட கேக்குறேன், நீ எதுக்கு பதில் சொல்ற? நீ ஏன் தலையிடுற? நீ ஏன் பதில் சொல்ற? நீ என்ன பார்வதிக்கு வாயா? பார்வதிக்கு வாய் இல்லையா? அந்த மாதிரி பேசும்போது ரொம்ப நம்மளுக்கே பார்க்கும்போதே இரிட்டேட் ஆகுது. அங்க இருக்கவங்க கண்டிப்பா சொல்ற திவாகரால அங்க இருக்கவங்க மென்டலி பயங்கரமா அஃபெக்ட் ஆவாங்க. ஒரு விஷயத்த பேசி புரிய வைக்க முடியல. பிரச்சனை என்னன்னு தெரியாம பார்வதி 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 தப்பு பண்ணாலும் சரிதான், பார்வதி தப்பு பண்ணாலும் சரிதான், தப்பு பண்ணலனாலும் சரிதான், எதுக்கு ஏத்தாலும் பார்வதி வந்து நல்லதுதான் பண்றாங்க, பார்வதி சைடு நல்லது இருக்கு. அது என்ன எனக்கு நிஜமாவே எனக்கு புரியல. இது பாக்குற மக்களுக்கும் புரிய மாட்டேங்குதே. அப்படியே ஏன்டா அவரை கொடுமைப்படுத்துறீங்க, ஏன்டா அவரை அட்டாக் பண்றீங்க, ஏன்டா அவர் இப்படி பண்றீங்க? அது ஒத்த மனுஷனா நின்னு சமாளிக்கிறாரு. நான் என்ன சொல்றேன், லைவ் பாக்குறவங்க மேக்சிமம் பீப்புளுக்கு தெரியும் அவர் என்ன மாதிரி அப்படின்ட்டு. ஒரு விஷயத்தையே 10 வாட்டி சொல்றாரு. 10 வாட்டி 10 பேர்கிட்ட சண்டை போறாரு ஒரே விஷயத்துக்காக. அந்த பார்வதின்றவங்க ஒருத்தவங்களுக்காக அந்த வீட்டுல இருக்க 17 பேரையும் பகச்சுக்கிறாரு. அப்ப அந்த 17 பேர் என்ன பண்றாங்கன்னா, பார்வதி மேல இன்னும் கோவத்து தான் அவங்களுக்கு வருது. பார்வதி பேசினாலும் இவர் வந்துடுறாரு. அதே மாதிரிதான் ரம்யா, மத்தியானம் ரம்யாவுமே அப்படிதான் பண்ணாரு. பார்வதி கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ரம்யா எப்படி கேட்பாங்க வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் போது ரம்யாவுக்கு கோவம் வருது. அப்போ நீ என்ன சொல்றது, நீ யாரையா என்ன சொல்றதுக்கு அப்படின்ற மாதிரி ரம்யாவை ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த மாதிரிதான் பிரச்சனை வருது. ஆனா ஸ்டார்ட் பண்ணி விடுறது வந்து திவாகர். ஆனா பிரச்சனை பெருசாக்குறது வந்து அது அந்த கோவத்துல பேசி பெருசாக்குறவங்க தான் வந்து ரம்யா, கம்ருதீன், வினோத் இந்த மாதிரி ஆட்கள். அதனால வெளியில என்ன தெரியுதுன்னா, அவரு போய் அட்டாக் பண்றீங்களே, அவர் பாவம், அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. அவர் ஒண்ணுமே தெரியாதான் இந்த பிளாட்ஃபார்ம்க்கு வந்திருக்காரா? நான் கேக்குறேன். அவருக்கு எதுவுமே தெரியாதா? திவாகருக்கு எதுவுமே தெரியாது, என்ன நடக்குது என்ன பண்றாங்கன்னு எதுவுமே தெரியாதா? சாப்பாடு விஷயத்தையும் அப்படிதான் சொல்றாரு. நீங்க வந்து பாரபட்சம் பாக்குறீங்கன்னு. எல்லாருக்கும் ஒரே பவுல்ல தான் தராங்க. அப்ப அந்த இடத்துல கலையரசன் சொல்றாரு, சாப்பாடு விஷயத்துல நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கன்னா, ஏன்னா சாப்பாடு கிடைக்கிறதே பெரிய விஷயம். போன சீசன்லாம் சாப்பாடுக்கே அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. இந்த சீசன்ல வந்து நம்மளுக்கு சாப்பாடு கொடுத்துருக்காங்கன்னா நீங்க கொஞ்சம் கண்ட்ரோல். அதெல்லாம் என்னால கண்ட்ரோலா சாப்பிட முடியாது. நான் எவ்வளவு சாப்பிடுவேனோ அவ்வளவுதான் சாப்பிடுவேன். இது உங்க வீடு இல்ல சார், இது பிக் பாஸ் வீடு. அடுத்த வாரமே வந்து உங்களுக்கு சாப்பாடுல குறி வச்சு நீங்க டாஸ்க் விளையாடினாதான் உங்களுக்கு சாப்பாடு. அதுவும் பார்வதியும் திவாகரும் விளையாடி அந்த பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்கணும்ன்றாங்க. ஒரு பயங்கரமான ஒரு ஃபயரான டாஸ்க், பிசிக்கல் டாஸ்க், பயங்கரமா நீங்க உழைக்கணும் அந்த டாஸ்க்ல. உழைச்சி எவ்வளவு சம்பாரிச்சு எடுத்துட்டு வருவீங்க? நான் கேக்குறேன், எவ்வளவு சம்பாரிச்சு எடுத்துட்டு வருவீங்க? திவாகரை கேக்குறேன். திவாகராலதான் அந்த வீட்டுக்கு சாப்பாடே வரப்போகுது. டீலக்ஸ் டீம்லயே இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். டீலக்ஸ் டீமுக்கு திவாகரால தான் சாப்பாடு போகணும். திவாகர் தான் இந்த டாஸ்க பண்ணணும். எவ்வளவு சார் நீங்க உழைப்பீங்க? உங்களுக்கு நீங்க வயிறு நிறைய சாப்பிடணுன்றதுக்காக உழைப்பீங்களா? உங்க டீமே சாப்பிடணுன்றதுக்காக உழைப்பீங்களா? அதனால நம்ம வயிற்று பசியெல்லாம் விட்டுறணும். சாப்பிடணுன்றதுக்காக தான் அந்த இடத்துல சாப்பிட முடியும். உங்களுக்கு வீக்கெண்ட் ஆனா உங்களுக்கு ஃபுட் வந்துரும். அது பிரச்சனை கிடையாது. அந்த சாட்டர்டே மட்டும் உங்களுக்கு ஃபுட் வந்துரும். நீங்க அன்னைக்கு ஒரு நாள் ஃப்ரீ, அன்னைக்கு எவ்வளவு வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். அதுவுமே லிமிட்டடா தான் இப்ப அனுப்புறாங்க. இந்த நிறைய பேருன்றதுனால லிமிட்டடா அனுப்புறாங்க. சோ அதுக்கேத்த மாதிரி தான் நம்ம சாப்பிடணும். ஆனா இவர் பண்றது அவர் காம்ப்ரமைஸே பண்ணிக்க மாட்டாராம். ஆனா அவருக்காக இருக்கிற 18 பேரும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும். அது எப்படி பண்ணிக்க முடியும்? அது எப்படி சாத்தியப்பட்டு வரும்? அது யாருமே வெளியில இருந்து புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. அங்க உண்மையாவே அவரை ஹேண்டில் பண்றவங்களுக்கு தெரியும். உள்ள ஹேண்டில் பண்றாங்களா அவங்க எல்லாருக்குமே தெரியும். அவங்க அவர்கிட்ட பேசுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு பேசுறாங்கன்ட்டு. ஒரு வார்த்தையை சொன்னாலும் அத பெருசா பயங்கரமா ஆனா பார்வதி சண்டை போட்டாங்கன்னு சொன்னேன் தெரியுமா? அந்த மாதிரி ஐயோ விட்டுறியா என்ன அப்படின்ற அந்த மாதிரி சொன்னும் போது அவர் வந்து ஆளை விடுமானி அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் அவர் வந்து அண்ணன் சொல்றதை நீ கேட்கவே மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரிதான் வந்தாரே தவிர்த்து, ஏன் நீங்க அந்த இடத்துல கம்ருதீன் கிட்ட சண்டை போடுற மாதிரி ஏன் போடல? இந்தா நீ சும்மா போய் சொல்லி திரியிற, நீ போ அந்தாண்ட, நீ வந்து நடிக்கிறேன்னு எனக்கு அப்பவே தெரிஞ்சிச்சு, ஏன் இந்த மாதிரி வார்த்தைங்களா நீங்க விடல? கம்ருதீனா இருந்தா அந்த இடத்துல நீங்க பயங்கரமா இதுல வந்து
வினோத் வியானா இவர் 3 பேர் உட்காந்து பேசும்போது அந்த விஷயத்த புரிய வைக்க ட்ரை பண்றாங்க அவருக்கு. இத பாருங்க, நீங்க சும்மா இருக்கீங்களா, எங்களுக்கு தெரியும் நாங்க என்ன பண்ணணும் அப்படின்றாரு. அவர் வந்து அந்த இடத்துல புரிய வைக்க தான் ட்ரை பண்ணாரு. இப்போ அவர் கேட்கிறாரு, நானா இப்ப சண்டையா போட்டேன் உன்கிட்ட? வினோத் கேட்கிறார், நானா சண்டையா போட்டேன் உன்கிட்ட? நான் சொல்லிட்டு தானே இருக்கேன். நான் என்ன சொல்றேன், நீ அங்க வந்து வேற மாதிரி பேசுற, இங்க வந்து வேற மாதிரி. யாரு பிரவீன் அங்க நின்னு கத்தின்னு இருக்கான், என் பேரை சொல்ற வினோத்னு. தூக்கத்துல கூட என் பேர் தான் உனக்கு வினோத்னு தான் வருமா? நாமினேஷன் இதே மாதிரி சொல்லியிருந்தா நாமினேஷன்ல என்ன போய் பிரவீனுக்கு பதிலா வினோத்னு சொல்வியா அப்படின்லாம் அவர் கேட்கிறாரு. ஏன்னா அந்த மாதிரி சட்டு தப்பர் வினோத் அந்த மாதிரி 10 வாட்டி சொல்லிட்டாரு. அது இவருக்கு ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு. நார்மலான விஷயத்துனா பரவாயில்ல, சண்டைனாலே வினோத் தான் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி பேர் சொல்ல ஆரம்பிச்சவே இவருக்கு வந்து கோவம் வந்துச்சு வினோத்துக்கு. என் பேர் இனிமே இவன் வாயில இருந்து வரவே கூடாது, வந்துச்சுன்னு வச்சுக்கோ அவ்வளவுதான். எனக்கு என்ன மெயினான விஷயம்னா, அவர் ஒரு வார்த்தை சொல்லிருப்பாரு, அது ட்ரோல்ல போயிட்டே இருக்கு. வினோத் வந்து சொல்றாரு திவாகரை பார்த்து, நீ தூங்கும்போது கொரட்டை விட்டு பாரு, உன்னை எழுப்பி விட்டுருவேன் நானு. அதாவது இவர் பயங்கரமா கொரட்டை விடுவார் திவாகர். அது கொரட்டைக்காக ஃபர்ஸ்ட் டேவே ஒரு பெரிய பிரச்சனை போச்சு பிரவீனுக்கும் திவாகருக்கும். இப்ப என்ன சொல்றாரு, என் பக்கத்துல தான் நீ படுப்ப, நீ கொரட்டை விட்டனா உன்னை எழுப்பி விட்டுருவேன், நீ கொரட்டே விடக்கூடாது. இவரு என்ன சொல்றாரு, கொரட்டை ஏன் இஷ்டம் நான் விடுவேன். நான் பிக் பாஸ் வீட்ல சண்டே ஃபர்ஸ்ட் இந்த இத்தனை சீசன்ஸ்ல கொரட்டைக்காக சண்டை வந்தது இந்த சீசன் தான். அதுவும் ஃபர்ஸ்ட் டேவே வந்துச்சு. அதோட இப்ப வினோத் சொல்லும் போது அவரு என்னன்னா அவரால தாங்கிக்க முடியல. வேற ஏதாவது வார்த்தை விட்டுருவோமோன்னு ஒரு பக்கம் பயம் வினோத்துக்கு. ஏன்னா இந்த ஆள் தான் தப்பிச்சிடுறாரு, அதனால வந்து வார்த்தை விட்டுருவோன்னு ஒரு பயத்தினால அவர் என்ன பண்றாருன்னா, அந்த பாரியா நீ மட்டும் கொரட்டை விட்டு பாரு மவனே, அவ்வளவுதான் உன்னை எழுப்பி விட்டுருவேன். நான் அந்த மார்னிங் பசங்க தான் அமிச்சாங்க எனக்கு. பார்த்து சிரிக்கிறா, அதை திருப்பி பார்த்து சிரிக்கிறா. அது சண்டை மாதிரியே தெரியல, ஆனா கொரட்டை ஃபைட்னு போட்டு வச்சிருந்தாங்க. எனக்கு பயங்கரமான சிரிப்பு. அந்த இடத்துல நல்லா ஃபன்னா தான் இருந்தது. என்ன சொல்றது, அவரை ஹேண்டில் பண்றதுக்கு யாராலுமே முடியல. அந்த ஒரு வார்த்தையை வந்து சாட்டர்டேவே வினோத் சொல்லியிருப்பாரு, இவரை வச்சுன்றதுக்கு நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம், நீங்க உள்ள வந்து ஒரு நாள் எங்க கூட இருந்து பாருங்க சார், அப்ப தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த மாதிரி வந்து அவரை வச்சுட்டு கஷ்டப்படுறாங்க அந்த வீட்டுல. தொடர்ந்து வினோத் மேல மட்டும் இந்த திவாகருக்கு என்னங்க பிரச்சனை? ஏன்னா மத்தவங்க கிட்ட எல்லாம் வாலாட்டுற மல்லத்துல, ஆனா வினோத்தை வந்து வச்சு செய்யற மாதிரியே ஆமா, அதுதான் வந்து அவர் நேத்து ஈவினிங்ல இருந்து அவர் உஷாராயிட்டாரு. என்ன நீ எல்லாத்துக்கும் என் பேரை சொல்ற, எல்லாத்துக்கும் இது சரியில்லையே, நான் அந்த இடத்துல இல்லவே இல்ல, எல்லாத்துக்கும் என் பேர் தான் உன் வாயில வருமா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கோவமா பேச ஆரம்பிச்சிட்டாரு. சோ அதனால இவர் வந்து அப்படிலாம் இல்ல இனிமே அப்ப நாமினேஷன் நீ போய் இதைதான் பண்ணுவேன்னும் போது, இல்ல அதெல்லாம் நான் தெளிவாதான் இருப்பேன். அப்ப நீ தெளிவா தானே இருக்க, அப்பயே இவர் பேர் வருது வாயில. சோ அந்த கோவம் வந்து இவருக்கு இருக்கு. வாண்டடா தான் பண்றாரு, ட்ரிகர் பண்றாரு. ஆமா. ஓகே, கமிங் பேக் டு டால் டாஸ்க் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எப்பவும் போல இருக்கிற அந்த டால் டாஸ்க் தானக்கா, இதுல என்ன ஸ்பெஷல்? இதுல என்ன ஸ்பெஷல்னா வந்து டாலுக்கு பதிலா பேட் வச்சிருக்காங்க. சோ அதனால வந்து அதே மாதிரி வந்து டால்ல வந்து நேம் இருக்கும். இதுல வந்து எப்படி இருக்குன்னா வந்து அவங்கவுங்க போட்டோ இருக்கு. சோ அது 2 டிஃபரன்ஸ் இருக்கு டாஸ்க் வைஸ். டாஸ்க்குள்ள இன்னொரு 2 பவர் என்ன அப்படின்னா வந்து, இந்த வாட்டி வந்து இப்ப மொத்தம் 18 பேர் விளையாடுறாங்கன்னா 17 பாக்ஸ் தான் ஓப்பன்ல இருக்கும், ஒரு பாக்ஸ் க்ளோஸ்ல இருக்கும். சோ அந்த ஒரு நபர் வந்து யாரோட பொம்மையை வைக்கலையோ அவங்க அவுட் ஆயிடுவாங்க. ஆனா அந்த நபர் அவுட் ஆக மாட்டாங்க. இப்ப நான் வந்து உங்க பேரை உங்களோட போட்டோ வச்சிருக்கேன்னா, நான் உங்களத வைக்கலன்னா நீங்க தான் அவுட் ஆவீங்க, நான் அவுட் ஆக மாட்டேன். அந்த மாதிரிதான் இது கான்செப்ட். அப்படி வந்து இந்த வாட்டி வந்து இந்த 2 பவர் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து, சூப்பர் டீலக்ஸ்க்கு வந்து ஒரு பவர் கொடுக்கப்பட்டிருக்கு. அது என்ன பவர்னா, உங்களுடைய பொம்மையை நீங்களே எடுக்கலாம். இத்தனை சீசன்ஸ்ல வந்து எப்படின்னா, உங்க பொம்மையை நீங்க எடுத்தாலும் நீங்க அவுட், அந்த மாதிரி இருந்தது. இப்ப சூப்பர் டீலக்ஸ்க்கு மட்டும் இந்த பவர் கொடுத்திருக்காங்க. உங்க பொம்மையே நீங்க எடுத்துக்கலாம், காப்பாத்திக்கலாம். அப்படி வந்து ஒரு பவர் கொடுத்திருக்காங்க. இன்னொன்னு என்னன்னா, அதாவது நாமினேஷன் ஃப்ரீல இருந்து ஒருத்தர் சேவ் ஆகலாம் அப்படிங்கிறது இருக்கு. இந்த சைட் பாத்தீங்கன்னா பிக் பாஸ் டீம், சப்போஸ் இவங்க 2 பேர்ல பிக் பாஸ் டீம் ஜெயிச்சாங்கன்னா, பிக் பாஸ் டீம்ல இருந்து நாமினேஷன் பவர் ஒருத்தருக்கு கிடைக்கும். அடுத்த வாரத்துல இருந்து தப்பிச்சுக்கலாம். அது ஒண்ணு. இந்த சைட்ல 2 பவர்னு சொன்னா இது ஒரு பவர், நம்ம பொம்மையை நம்மளே எடுத்துக்கலாம். இன்னொன்னு வந்து நாமினேஷன் ஃப்ரீ வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஆளுக்கு கிடைக்கும். எப்பயுமே வந்து சூப்பர் டீலக்ஸ்ல 50-50 இருக்கும் இல்லையா? சோ 3 பேர் சேவ் ஆவாங்க. இதுல இந்த டாஸ்க்ல ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த ஒரு நபரும் சேவ் ஆயிடுவாங்க. சப்போஸ் இவங்க ஜெயிச்சாங்கன்னா இங்க இருந்து நாமினேஷனுக்கு 5 பேர் போவாங்க. பொதுவா 4 பேர் தான் போவாங்க, 3 பேர் சேவ் ஆவாங்க. 7 பேர்ல 4 பேர் வந்து நாமினேஷன் அட்டெண்ட் பண்ணுவாங்க, 3 பேர் சேவ் ஆயிடுவாங்க. ஆனா இந்த டாஸ்க்ல வந்து பிக் பாஸ் டீம் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா டீலக்ஸ் டீம்ல இருந்து 5 பேர் நாமினேஷனுக்கு போவாங்க. 2 பேர் மட்டும் தான் நாமினேஷன் ஃப்ரீ வந்து வச்சுப்பாங்க.
சோ அப்படி ஒரு இது கொண்டு வந்திருக்காங்க. அதனால இந்த டாஸ்க்ல நீங்க என்ன பண்றீங்களோ அதை வச்சுதான் வந்து அடுத்த கட்டத்துக்கான இது வந்து மூவ் ஆகும். அதுல வந்து சபரி ஒரு ஸ்மார்ட் பிளே பண்றாரு. பார்வதியோட பொம்மையை எடுத்து வச்சுக்கிறாரு. அவங்களுக்கு யார் பொம்மை வேணாலும் அவங்க எடுக்கலாம், இவங்களும் யார் பொம்மை வேணாலும் எடுக்கலாம். ஆனா இவங்களுக்கு ஒரு பவர், இவங்க டீம் ஜெயிக்கணும்னா நீங்க உங்க பொம்மையை நீங்க எடுத்து வச்சுக்கலாம். இப்ப நானே என் பொம்மையை எடுத்து நானே வைக்கலாம். எனக்கு சூப்பர் டீலக்ஸ்ல இருக்கிறதுனால எனக்கு அந்த பவர் இருக்கு. ஆனா நான் என் பொம்மையை எடுக்காம நீங்க தடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, என்ன அவுட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, நீங்க என் பொம்மையை எடுத்துடலாம். நீங்க பிக் பாஸ் டீம்ல இருக்கீங்க. சோ இது 18 பேருக்கான விளையாட்டு தான். அதுல 17 ஸ்லாட் தான் இருக்கும். அந்த ஸ்லாட்ல வந்து யாரோட பொம்மை போலியோ அவங்க அவுட் ஆவாங்க. சோ அது பொம்மையை எடுத்து வச்சும் விளையாடலாம், உள்ள வச்சுட்டும் சேவ் பண்ணணும்னு நினைச்சு விளையாடலாம், எடுத்து வச்சுட்டும் விளையாடலாம். இதுதான் வந்து டாஸ்க். ரெகுலராவே சபரி வந்து ஸ்மார்ட் பே ஸ்டார்டிங்லயே பண்ணிருக்காரு. ஆமா. ஓகே. சோ இந்த வாட்டி கொஞ்சம் டிஃபரெண்டா யோசிச்சிருக்காங்க. வழக்கம் போல ஒரே டாஸ்க் தான், ஆனா டிஃபரெண்டான வேலை யோசிச்சிருக்காங்க. அவங்களே அவங்க பொம்மையை எடுத்துக்கலாம். ஆமா, இங்கேயும் ஒரு பவர் கொடுக்கப்பட்டிருக்கு, இங்கேயும் 2 பவர் கொடுக்கப்பட்டிருக்கு. சோ அது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே. கண்டிப்பா அந்த டால் டாஸ்க்ல மத்த டாஸ்க் கம்பேர் பண்ணும்போது இது பயங்கரமா சண்டை. நான் வந்து கமருதீனோட பிளேக்காக தான் நான் வெயிட் பண்றேன். அவர் என்னென்ன பண்ண போறாரு, யார் யார் பொம்மையை எடுத்து வச்சுக்க போறாரு, யார் யார் பொம்மையை எடுக்காம இருக்க போறாரு, அந்த பிளேக்காக தான் வெயிட்டிங். இது எத்தனை நாள் நடக்கும்க்கா? எனக்கு இந்த வீக்கெண்ட் வரைக்கும் இதுதான் போகும். சோ ஃப்ரைடே வந்து நமக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும், யார் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கறது தெரிஞ்சிடும். யாரோட பொம்மை வந்து போலன்றது நமக்கு அவுட் ஆகும் போதே தெரிஞ்சிடும். யார் அந்த ஒரு நபர்ன்றது நம்மளுக்கு ஃப்ரைடே ஆர் தேர்ஸ்டே கூட தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து அவங்க அந்த அந்த அடுத்த வீக்ல நாமினேஷனுக்கு போக மாட்டாங்க, சேவ் ஆயிடுவாங்க. அகைன் வந்து யார் இந்த வீக்ல யார் நாமினேட் ஆயிருக்காங்களோ அவங்க எலிமினேட் ஆகிறது யாரு என்ன ஏது அப்படிங்கிறது நமக்கு பொறுத்து இருந்து பார்ப்போம். ஸோ என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறது வரும் வாரங்கள்ல பார்ப்போம். இன்னும் சூடு பிடிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து இந்த டாஸ்க்ல மட்டும் யார் மண்டே பிச்சுக்கிறாங்கன்னு பாருங்க, பயங்கரமா பிச்சுப்பாங்க. கண்டிப்பா இதுலதான் போட்டியே தொடங்கும். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா பிக் பாஸ் உடைய போட்டியே இந்த ஒரு டாஸ்க்ல தான் தொடங்கும். வந்து திவாகர் எப்படி விளையாடுறாருன்னு நான் பாக்குறேன். அவருக்கு விளையாட்டே புரியலங்க. அவங்க டாஸ்க் லெட்டர் படிக்கிறாங்க, 2-3 வாட்டி படிக்கிறாங்க பார்வதி. அவருக்கு புரியல என்ன பண்ணணும், பொம்மை எடுத்து வச்சுக்கணுமா. இவர் வந்து நடிப்பு அரக்கன், பிக் பாஸ் பைத்தியம். இவர் வந்து போன வருஷம் வந்து நான் வந்து டாஸ்க் எல்லாம் பாத்துட்டு தான் இருக்கேன், என்ன இப்படி எடுப்பாங்க அப்படி எடுப்பாங்க எல்லாம் சொன்னாரு. ஆனா இப்ப வந்து ஏன் அந்த மாதிரி ஒருவேளை நடிக்கிறாரோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. சரி பாப்போம் டாஸ்க்ல என்ன பண்றாருன்னு பாக்கலாம். நிறைய இடங்கள்ல ஒண்ணுமே தெரியாத மாதிரி தானங்க நடிக்கிறாங்க. நம்ம கிட்டே நடிப்பாரு அவரு. சோ வரும் வாரங்கள்ல பாப்போம் என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கறத. இன்னைக்கு நிகழ்ச்சியில இணைந்ததுக்கு நன்றிக்கா. தேங்க்யூ.